வணக்கம் மக்களே, வெல்கம் டு ராதாஸ் ஹோம். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வடை தான் பார்க்க போகிறோம். அதாவது காராமணி, அதை வச்சு நம்ம வடை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது உடைச்ச காராமணி. இது கடைங்களே கிடைக்கும். இது நாங்கள் ஆந்திராவில் வாங்கினது. இதை ஊற வைக்கும் போது இதோட தோல், அந்த காராமணியில் மேலே இருக்க தோல் எல்லாமே வரும். அதனால ஒரு 4-5 வாட்டி இது வாஷ் பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும். கழுவி அந்த தோல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். நல்லா காராமணி ஊறிட்டு போயிருக்கு. அது இப்போ கிரைண்டரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். இந்த இஞ்சி பச்சை மிளகா இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணிக்கிட்டு முதல்ல கிரைண்டரில் இந்த இஞ்சியும் பச்சை மிளகா போட்டணும். இது நம்ம மெசிஞ்சிற பேருக்கு தான் நம்ம பருப்பு போட போகிறோம். இதோட காராமணி போட போகிறோம். இந்த இஞ்சியும் பச்சை மிளகா கொஞ்சம் ஓரளவுக்கு மெசிஞ்சிடுச்சு. இப்போ இதோட நம்ம கழுவி வச்சு அந்த காராமணி போட போகிறோம். இந்த வடையோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு மெது வடை போல் சாஃப்டாகவும் இருக்கும், கொஞ்சம் முறுமுறுன்னு இருக்கும், க்ரன்ச்சியாகவும் இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக. இதுக்கு மாவு அரைக்கும் போதே நம்ம உப்பும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த பாருங்க, இந்த காராமணி நல்லா அரைஞ்சிடுச்சு. இதை பாருங்க, இது உளுத்தம்பருப்பு போல நல்லா புசு புசுன்னு வருங்க. அரைய அரைய நல்லா புசு புசுன்னு வரும். உளுத்தம்பருப்பு போலே இருக்கும். இந்த ரெசிபி இந்த ஆந்திரா சைடில் அங்கே செய்கிற ரெசிபி தான் இது. அம்மா அங்கே ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க. அப்போ செஞ்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு எங்களுக்கு செஞ்சு கொடுக்க ஆரம்பித்தாங்க அம்மா. இது இப்போ இதோட கொஞ்சமாக நம்ம அரிசி மாவு போட்டுக்கலாம். அதாவது எண்ணெய் இழுக்காமல் இருக்கும் அரிசி மாவு போட்டுக்கிட்டா. அடுத்தது வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். அதையும் சேர்த்துக்கலாம் இதோட. அடுத்தது கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். அப்போ தான் பசங்க சாப்பிட்ருவாங்க, அதை எடுத்து போட மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்க வேண்டியதான். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் இந்த ரெசிபி தெரியும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மாவு இப்போ இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி தட்டினா வடை ஷேப்புக்கு வர மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சோடனே நம்ம வடையை சுட்டு எடுத்துக்க வேண்டியதான். வடையை போல் அழகாக தட்டி நம்ம சுட்டு எடுத்துக்க வேண்டியதாங்க. இது வடை சுட்ட வீடியோலாம் டெலீட் ஆகிடுச்சு. அதனால் இந்த மாவு ரெடி பண்ண வீடியோ வரைக்கும் நான் போட்டிருக்கேன். அடுத்த வாட்டி ஃபுல் வீடியோவை நான் ரெடி பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, நன்றி.